அதிமுகவில் இணைந்த மறுநாளே திமுகவுக்கு தாவிய காளியம்மாள். உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் தூண்களாக இருந்த பல முக்கிய தலைவர்கள் தற்போது ஆளுங்கட்சியான திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். குறிப்பாக அதிமுகவின் முகமாக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு இதுவரை எத்தனையோ பேர் வந்துவிட்டனர். அதாவது அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் மற்றும் தலைமை மாற்றங்களால் நடந்த கடந்த சில மாதங்களாக அக்கட்சியின் முக்கிய புள்ளிகள் திமுகவை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். பிப்ரவரி 27, 2026 அன்று ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார். அது மட்டுமின்றி வைத்தியலிங்கம் ஜனவரி 26 தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். மேலும் பால் மனோஜ் பாண்டியன் 2025 திமுகவில் இணைந்து விட்டார். அதுபோக 2018 அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கட்சியின் செல்வாக்கை சிதைக்கும் வகையில் பல முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டனர். 2018 செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்தார். கரூர் மற்றும் மேற்கு மண்டலத்தில் திமுகவில் தேர்தல் இயந்திரமாக தற்போது செயல்பட்டு வருகிறார். 2020 டாக்டர் VS விஜய், எஸ் முத்து, மேலும் ஏவா வேலு, எஸ் ரகுபதி, PK சேகர் பாபு, அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், TM செல்வ கணபதி, வி கருப்பசாமி பாண்டியன் என்று பல முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்தனர். இதுபோக அவர்களின் தொண்டர்களும் வரிசை கட்டிக்கொண்டு திமுகவில் இணைந்துவிட்டனர். இதற்கு காரணம் எடப்பாடியின் தலைமைத்துவம் தான் என்றும் அதுபோக உட்கட்சி பூசல் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது காளியம்மாள் திடீரென அதிமுகவில் இணைந்து பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது தமிழகத்தையே புரட்டி போட்டது சுனாமி. அதுதான் காளியம்மானின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டது என்றே சொல்லலாம். அப்பொழுது முதல் பொது சமூகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சாமானிய மக்களின் குரலை தனது வெளிப்படை மற்றும் யதார்த்த பேச்சுக்களில் வெளிப்படுத்தி வருபவர். எளிமையான தோற்றம், இயல்பான பேச்சு, தெளிவான உச்சரிப்பு, அழுத்தமான கொள்கை, இதுதான் காளியம்மாள். நாகப்பட்டினத்தில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண் இவர். பிகாம் பட்டதாரியும் கூட. மீனவ பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். கடலோர பெண்களின் பிரச்சனைகளுக்காக சட்ட உதவி மையத்தில் பணியாற்றியவர். எளிய சமுதாயத்தின் இந்த வலிய குரலை கேட்ட சீமான் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளுக்கு அரசியல் வாய்ப்பை வழங்கினார். நாதாகாவில் அவருக்கு மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. முதல் மேடை கூட்டத்திலேயே திராவிடமா தமிழ் தேசியமா என திராவிட கட்சிகளுக்கு சவால் விடுத்தார். 2019 MP தேர்தலில் வடசென்னையில் போட்டியிட்டு அக்கட்சியின் பிரச்சார பீரங்கியாக சந்து பொந்தெல்லாம் முழங்கினார். ஒரு நாள் வரும் உன் அதிகாரம், ஆணவம், அகம்பாவம் எங்களை அழிச்ச அந்த இனவெறி அனைத்தையும் ஓரங்கட்டி உன்னை நடுத்தரவுல நிப்பாட்டி உன்னை தரமட்டத்துக்கு இறக்கி மேலே ஏறி வைக்கிறண்டா வைக்கிறோம். நாங்க வேங்கை மகனெல்லாம் கிடையாது, அடிச்சு ஓட விட்டுருவோம் பார்த்துக்கோங்க என்றெல்லாம் சவால் விட்டு வாக்கு சேகரித்தார் காளியம்மாள். 60,515 வாக்குகளையும் பெற்றார். இது சதவிகித அடிப்படையில் 6.33 ஆகும். இதே போல 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 14,823 வாக்குகளை பெற்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது பெரிய தாக்கத்தை நாம் தமிழர் கட்சிக்கு காளியம்மாள் ஏற்படுத்தினார். சீமானுக்கு அடுத்தபடியான பிரச்சார பீரங்கியாக உயர்ந்தார். காளியம்மாளின் எளிமையான தோற்றமும் உறுதியான பேச்சும் மக்களை சீக்கிரமாக ஈர்த்து கொண்டு போனது. ஆனால் யார் கண்ணுப்பட்டதோ கொள்கை முரண்பாடுகள் மற்றும் தலைமை மீது நிலவிய அதிருப்தி காரணமாக காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். தனக்கான முக்கியத்துவமும் அங்கீகாரமும் முறையாக வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கமே அவரது அரசியல் மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாகும். கடந்த ஓராண்டாக தாவேகா, திமுக, சசிகலா என
பலரும் காளியம்மாளுடன் பேசி வந்தனர். அப்படி இருக்க அவர் தற்போது எப்படி அதிமுகவில் இணைந்தார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் முடிவில் இருந்த சமயத்திலேயே விஜய் தரப்பு அவரை தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறது. இது சம்பந்தமாக மேலும் தகவல்களை கூறும் விவரமறிந்தவர்கள் கடந்த டிசம்பர் மாதமே காளியம்மாளை விஜய் தன்னுடைய வீட்டிற்கு நேரில் அழைத்து பேசியிருந்தார். தனிப்பட்ட முறையில் 1-to-1 அந்த சந்திப்பு நடந்திருந்தது. அப்போது காளியம்மாள் தாவேக சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களை விஜயிடமே கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டார். விஜயும் தன்னுடைய கட்சிக்கான பெண் முகமாக காளியம்மாள் இருப்பார் என நம்பினார். இருவருக்கும் அந்த சந்திப்பு நிறைவானதாக அமைந்தது. ஆனால் விஜயின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆரம்பத்திலிருந்தே காளியம்மாளை கட்சிக்குள் சேர்ப்பதில் விருப்பமில்லை. காளியம்மாள் விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த தகவலை அவர் சீமான் தரப்பிற்கு பகிர்ந்திருக்கிறார் என்கிறார்கள். அத்தோடு காளியம்மாள் நேர்காணல் செய்வதை போல ஒரு கட்சியின் உறுப்பினராக இருக்கும் போதே இன்னொரு கட்சியில் வந்து பேசுகிறீர்கள், இங்கிருந்து கொண்டு வேறொரு கட்சிக்கு செல்ல மாட்டீர்கள் என என்ன நிச்சயம் என பேச்சுவார்த்தையை உடைத்து வெட்டுவதை போல கேட்டிருக்கிறார். இதனால் காளியம்மாளும் அப்செட் ஆகி இனிமேல் நான் இந்த கட்சியில் இணைய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். மறுபுறமோ கட்சி ஆரம்பிக்கும் முடிவை எடுத்தவுடன் சசிகலா தரப்பும் தீவிரமாக முயன்றிருக்கிறது. காளியம்மாள் யாருக்குமே பிடி கொடுக்கவில்லை. இறுதியாகத்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் களத்தில் இறங்கி காளியம்மாளின் மனதை மாற்றியிருக்கிறார். ஓராண்டாக காத்திருந்தும் விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததால் OS மணியன் அழைப்பை ஏற்கும் மனநிலையை காளியம்மாளுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அதிமுகவில் இணைந்து விட்டார். அதிமுகவில் இணைந்தது தற்போது அக்கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு யாருக்குமே விருப்பமில்லை என்ற ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது. ஜான் ஆரோக்கியசாமி எப்படி காளியம்மாளை மனம் புண்படிபடி பேசினாரோ அதே போன்று அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் அதிமுகவில் காளியம்மாள் இணைவது பலருக்கும் பெரும் உறுத்தலாகவே இருந்திருக்கிறது. எப்படியாவது இவரை இந்த கட்சியிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று அனைவரும் நினைத்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் காளியம்மாளிடம் நீங்கள் ஏன் இந்த கட்சியில் வந்து இணைந்தீர்கள், நீங்கள் திமுகவிற்கே சென்றிருக்கலாம் என்று வெளிப்படையாகவே அவர்கள் காளியம்மாளிடம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் குழப்பத்தில் தற்போது காளியம்மாள் இருப்பதாகவும் நமக்கான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் இல்லாத இந்த கட்சியில் இருந்து என்ன செய்வது, ஏற்கனவே இப்படி ஒரு கட்சியில் இணைந்துதான் நாம் படாத பாடுபட்டோம், தற்போது தாவேகாவிலும் இது போன்று எனக்கு நடந்தது, எனக்கு மரியாதை தரும் கட்சியில் இணைவதுதான் சரி என்று தற்போது மீண்டும் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் கூப்பிட்டதற்கு நான் எதுவும் கூறவில்லை, நான் தவறு செய்துவிட்டேன், அதனால் நான் தற்போது திமுகவில் இணைய இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிகிறது. முதல்வர் ஸ்டாலினும் காளியம்மாளுக்கு முக்கிய பதவியை கொடுக்க இருப்பதாகவும் அவரை திமுகவில் இணைத்துக் கொள்ள முதல்வர் ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி எடப்பாடிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இணைந்த மறுநாளே திமுகவுக்கு காளியம்மாள் மாறிவிட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.